வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் ஆசிரியர்களுக்கு அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் சலுகைகளையும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெறுவதில் விதிமுறை மாற்றங்கள், பாஸ் மார்க் குறைப்பு, அதேபோல் தேர்ச்சி மதிப்பெண்களில் மாற்றம், வெற்றி பெறுவதற்கான தகுதியின் வரம்பு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதா, பதவி உயர்வு பற்றிய அறிவிப்புகள், அது சார்ந்த தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் தற்போது STET ஸ்பெஷல் டெட் தேர்வில் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு எழுதிய வெற்றி பெற ஆசிரியர்களுக்கு கடைசி வாய்ப்பு பாஸ் மார்க் பற்றி 3 முக்கிய அறிவிப்பு. அதாவது இந்த தேர்வை வெற்றி பெறுவதற்காக ஆசிரியர்கள் கடைசி வாய்ப்பு எப்பொழுது வழங்கப்பட்டுள்ளது, அதேபோல் பாஸ் மதிப்பெண்களில் மாற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய அறிவிப்புகளை பார்க்கலாம். தமிழகத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் தகுதி மதிப்பெண்களை ஒரே மாதிரியாக 40% நிர்ணயிக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கல்வி உரிமைச் சட்டம் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே பிற விதிகளை பின்பற்றி நியமிக்கப்படுகின்றனர். 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்க வேண்டும் என்று கோரிக்கை தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என கடந்த ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி நடைபெற்றது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டம் என அறிவித்துவிட்டு 10ஆம் வகுப்பு பாடம் வரையிலான வினாக்கள் கேட்கப்பட்டிருந்ததாகவும் 75% கேள்விகள் நேரடியாக பதிலளிக்கும் வகையில் இல்லாமல் மிக கடினமான முறையில் இருந்ததாக ஆசிரியர்கள் கூறினர். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 5ஆம் தேதி 2ஆம் தாள் தேர்வில் பாதிக்கு மேல் கடினமாக இருந்ததாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த ஆண்டு வரை ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு பொதுப்பிரிவினர் 60%, அதாவது 150ற்கு 90 மதிப்பெண்களும், இடஒதுக்கீட்டு பிரிவினர்கள் 55%, 150ற்கு 82 மதிப்பெண்களும் பெற வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஜனவரி 28ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின்படி இடஒதுக்கீட்டு பிரிவினரின் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 40%ஆகவும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 50%ஆகவும் உயர்த்தப்பட்டது. தகுதி மதிப்பெண்ணை ஒரே மாதிரியாக 40% நிர்ணயிக்க வேண்டும். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு அதில் உள்ள பாடத்திட்டங்களை உள்ளடக்கி தனித்தேர்வு நடத்த வேண்டும். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நடுநிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தனித்தேர்வும், 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கான பாடத்திட்டங்களும் கூடிய தனித்தேர்வு நடத்த வேண்டும். பாடப்புத்தகத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அதிலிருந்து விலகாமல் தேர்வுகள் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இத்தேர்வுகள் ஆசிரியர்கள் தங்கள் பணியில் தொடர்வதற்கு தான் புதிய பணி நியமனத்திற்காக அல்ல. எனவே இந்த தேர்வு எழுதும் அனைவருக்கும் ஒரே தேர்ச்சி மதிப்பெண் என்பதை 40% நிர்ணயிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள், கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.